بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يزال الناس بخير ما لم يتحاسبوا. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சிலை நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புறநாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவி கொண்டிருக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் நம் அவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன்பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சிறப்பான இக்காலகட்டத்தில் நோயோடு இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். உலகில் இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வீழ்த்த வேண்டும், அவனின் உயரத்தை உதைத்து கீழே தள்ளி நாம் அந்த உயரத்திலே ஏற வேண்டும் என்ற பொறாமை கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு நாட்டை இன்னொரு நாடு வீழ்த்த வேண்டும், அதனின் வளர்ச்சியை கீழே தள்ளி நாம் அதிலே மென்மேலும் வளர வேண்டும் என்பதையெல்லாம் ஆங்காங்கே பல செய்தித்துறைகளிலே நாம் கண்டு வருகின்றோம். பெருமக்களை, இந்த மனிதநேயம் இல்லாத நாச செயல்கள் நாளுக்கு நாள் உலகத்தில் அதிகரித்து வருவது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஷைத்தானின் அருவருக்கத்தக்க குணமான பொறாமை குணத்தின் காரணமாகத்தான் இந்த அத்தனை செயல்களும் நடைபெறுகின்றது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு மனித சமுதாயத்தில் ஆங்காங்கே இல்லாத எங்கெங்கோ, ஏன் தமது வீட்டிற்கு முதல் கொண்டு இந்த பொறாமை என்ற குணம், தீய செயல் பரவலாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையை பற்றி இப்படி சொல்லுவார்கள்: லா யஸாலு நாசு பிகைரி மா லம் யதஹாஸபு. மனிதர்கள் தங்களுக்குள் பொறாமை கொள்ளாத காலமெல்லாம்
நன்மையின் மீதே நிலைத்திருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எப்பொழுது மனிதர்கள் ஒரு விஷயத்தின்பால் பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து நல்ல செயல்களும் அளிக்கப்படுகின்றது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது உலக ரீதியாக இருக்கட்டும், மார்க்க ரீதியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் பொறாமை என்ற தீய குணத்தின்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமக்களை சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இல்லை. எதை எடுத்தாலும் குடும்பங்களாக இருக்கட்டும், ஊர்களாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், கல்விகளாக இருக்கட்டும், இப்படி உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்து விஷயங்களுமே பொறாமை கொள்ளக்கூடிய சமுதாயமாக உலகமாக இன்று மாறிக்கொண்டிருப்பதை நாம் மாட்டிக்கொண்டிருப்பதை பெருமக்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிலே பொறாமை கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் தெளிவாக விளக்கி சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மஸ்ஜித் நபவியில தோழர்கள் எல்லாம் ஒரு முறை அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இப்பொழுது ஒரு மனிதர் வருவார். அந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவர்தான் சொர்க்கவாசி. உலகத்திலேயே ஒரு மனிதரை சொர்க்கவாசி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது வரக்கூடிய மனிதரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்தான் சொர்க்கவாசி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ பெரும் பெரும் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தவளக்கூடிய இருக்கக்கூடிய அத்துணை முதர்ரிசீன்கள் கல்விமான்கள் எல்லாம் இருக்க ஏதோ ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே, யாராக இருப்பார்கள் என்பதாக எல்லா சஹாபாக்களும் திகைத்தவர்களாக வாசலை நோக்கி எதிர்பார்க்கின்றார்கள். அப்பொழுது ஒரு அன்சாரி தோழர் ஒதுவு செஞ்சு தன்னுடைய தாடியிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட இடது கையினால் தன்னுடைய செருப்பை தூக்கிட்டு உள்ள வர்றார். எல்லா சகாபாக்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. சாதாரண மனுஷர் உதவு செஞ்சுட்டு அந்த உள்ளுடைய தண்ணீரை கூட துடைக்கல, தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது, செருப்பையும் தூக்கிட்டு வர்றாரு. இவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இவர்கிட்ட என்ன அமல்கள் இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார். அடுத்த நாள் எல்லாம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் தான் சொர்க்கவாசி, பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் சொல்லி காமிக்கின்றார். மீண்டும் சஹாபாக்கள் எல்லாம், இன்றைக்கு எந்த மனுஷன் வர போறாங்க, நேற்று ஒரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு சொர்க்கவாசி யார் வரப்போகிறார் என்பதாக வாசனை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நேற்று எந்த சஹாபி செருப்பு தூக்கிட்டு வந்தாரோ அதே சஹாபில இன்னைக்கு ஒழுவோட தண்ணீர் சொட்ட சொட்ட உள்ள நுழைகிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. மூன்றாவது நாள் சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாசியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். மீண்டும் சஹாபாக்கள், இன்னைக்கு யார் வரப்போறார், நேற்று வந்தவங்க தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் நாள் இரண்டாவது நாள் எந்த நபித்தோழர் ஒது செய்த தண்ணீருடன்
தண்ணீர் சொட்ட சொட்ட இடது கரங்களால் தன்னுடைய செப்பலை தூக்கி கொண்டு வந்தாரோ அதே மனிதர், அதே அன்சாரி சஹாபி உள்ள நுழைகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, நம்மள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன இவர்கிட்ட இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் அல்லாவுடைய கடமையை பூர்த்தி செய்வார். நாமளும் அதை தான் செய்யணும். தொழுகுவார், ஜக்காத்து கொடுப்பார், இதைத்தான் நாமளும் செய்வோம். நம்மளையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லாமல் ஏதோ ஒரு மனிதர் செருப்பு தூக்கிட்டு உள்ள நுழைகிறவரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்றாங்கல்ல, இவங்கள்ட்ட அப்படி என்ன இருக்குது? எல்லா சஹாபாக்களும் பேசிக்கொண்டாங்க. அதில் அதிகப்படியாக ஒரு சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவர்கிட்ட நம்ம அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு நாமளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயு மூலமாக சொர்க்கவாசி என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சாதாரண மனிதரை பின்தொடர்ந்து போறார். போய் வீட்டு வாசலில் சொல்றாரு, நான் ஒரு விஷயமா வந்திருக்கிறேன், வெளியூருக்கு அது மாதிரி காட்டிக்கிறார். உங்கள் வீட்டில் 3 நாள் தங்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. 3 நாள் கழித்து நான் என்ன செஞ்சிடறேன், என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக சொன்னார்களோ அந்த தோழரிடம் என்ன ஒரு அபூர்வமான விஷயம் இருக்குது என்பதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தான் ஒரு பிரயாணி, முசாஃபிர், வெளியூருக்காரவர், 3 நாள் தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க என்பதாக அனுமதி கேட்டு வீடுகளில் தங்குறாங்க. இரவு நேரங்களில் இந்த மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பகல் நேரங்களில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் செய்யணும். பகல்களில் எல்லாரும் வேலைக்கு போகிற மாதிரி போகிறார், எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுகிறார், என்னென்ன அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு இருக்கின்றதோ அத்தனையும் செய்கிறார். சரி, இரவுல ஏதாவது செய்வாரோ அப்படின்னு சொல்லி தூங்காம விழித்திருந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களாவது எந்திரிச்சு தொழுகிறாங்க இரவு நேரங்கள். அந்த நபித்தோழர் நல்லா தூங்குறார். 3 நாட்களும் இதே நிலைமை தான். 3 நாட்கள் கழித்த பின்னால் அந்த நபித்தோழரை அழைத்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நான் முசாஃபிர் அல்ல, நான் பிரயாணி அல்ல, உங்களுடைய விவரங்களை கண்டறிவதற்காக வேண்டி நான் வந்தேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்போ அந்த நபித்தோழர் கேட்கிறார், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் சாதாரண ஒரு மனுஷன், நீங்க சாதாரண மனிதர் தான், ஆனால் தாங்கள் பள்ளியினுள் வரும் பொழுது மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பெரும் பெரும் சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் இருக்க தங்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி உள்ளே நுழைவார் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சொர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய உங்களிடத்திலே ஏதாவது ஒரு அபூர்வ விஷயம் இருக்குமோ என்பதை கண்டறிவதற்காக வேண்டி நான் 3 நாட்களும் உங்களிடத்திலே முசாஃபிர், பிரயாணி என்ற ஒரு பொய்யை சொல்லி உங்களிடம் தங்கினேன். ஆனால் எதுவுமே உங்கள்கிட்ட நான் என்ன செய்யல, கத்துக்கிறேன். எதை வச்சு உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்று எனக்கு புரியல. நான் நபிகிட்ட போய் கேட்பேன், அப்படி என்ன ஒரு அமல்கள் உங்களிடத்துல இருக்குது? நானாவது இரவு நேரங்களில் எழுந்து நின்று வணங்கிக்கிட்டு இருந்தேன், நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னாரா, எந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக சொன்னார்களோ அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார்களாம். அம்ர் இப்னு ஆஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால் எல்லா விஷயமுமே என்கிட்ட இருக்குது. நீங்க எப்படி தொழுவீங்களோ, நீங்க என்னென்ன அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு செய்கிறீங்களோ எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்போ எப்படி நீங்க சொர்க்கவாசின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது அதிகப்படியான ஒரு விஷயத்தை
நாம் மேற்கொள்கிறோம். இதை வைத்து கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்பதாக சொல்லும் பொழுது அது என்ன விஷயம் என்பதாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது சொன்னாங்களா, நான் யாரை பற்றியும் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் என் வாழ்க்கையில் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம்தான் நாங்களும் அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றோம், நாங்களும் அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருக்கும் என்பதை நம்பி நான் முசாஃபிராக உங்களுடைய வீட்டிலே நுழைந்தேன். ஆனால் உங்களை அந்த ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம், யாரை பற்றியும் எனது உள்ளத்தில் நான் வாழ்க்கையிலே கெட்ட எண்ணம் நினைத்ததே கிடையாது என்பதாக சொன்னீர்கள் அல்லவா, இந்த ஒரு விஷயத்திற்காக எல்லா அமல்களும் அடிபட்டு போச்சு. அம்ர் இப்னு ஆஸ் அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு விஷயம், தொழுகை, வணக்க வழிபாடுகள், ஜகாத், என்னென்ன இதர கடமைகள் இருக்கின்றதோ அத்துணை கடமைகளை விடவும் இந்த ஒரு விஷயம் உங்களை மிகைத்து சொர்க்கவாசி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு நற்பெயரை பெற்ற மனிதராக ஆகிவிட்டீர்கள் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணிக்கொண்டதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பெருமக்களே நாம் கண்டு வருகின்றோம். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை நாம் பூர்த்தி செய்யலாம். ஆனால் இந்த பொறாமை என்பது மனிதனை தின்றுவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், எதிலே நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டும்? பொறாமையே கொள்ளக்கூடாதா? எதிலே நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டும்? லா ஹசுத, பொறாமை கொள்ளக்கூடாது. இல்லா அலா இஸ்னத்தை, இரண்டு விஷயங்களை தவிர உலகத்தில் எதற்குமே நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரஜுலு, ஒன்று, ஒரு மனிதன் இருக்கிறாரு, ஆத்தாஹுல்லாஹுல் கிதாப வல் காம பிஹி ஆனா அல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு இல்மை கொடுத்திருக்கின்றான், அந்த கல்வியை கொண்டு அவர் அமல் செய்கின்றார். இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவரை போன்று நாமும் இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் பொறாமை கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது ஒரு மனிதர் இருக்கின்றார், அத்தாஹுல்லாஹு மாலா ஃபஹுவ யதஸத்தகு பிஹி ஆனா அல்லைலி வானா அன்னஹாரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய ரிஸ்க்குகளை கொடுத்திருக்கிறான். அந்த ரிஸ்க்குகளை கொண்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மற்ற மக்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த ரெண்டு மனிதர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய, பொறாமை கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். உள்ளத்தில் இருந்து பொறாமை எப்பொழுது போகும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற பலமான எண்ணத்தை தனது மனதில் தாக்கிக்காக யார் உறுதி கொள்வாரோ அப்பொழுதுதான் என்ன செய்யும், அவருடைய உள்ளத்தில் இருந்து பொறாமை என்ற தீய குணம் போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பொறாமை கொள்றதுனால பொறாமை என்ற தீய குணம் மட்டும் இருக்கிறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், பெருமக்களே, ஒரு மனிதர் ஒரு மனிதரை பற்றி பொறாமை கொள்கின்றார் என்று சொன்னால் இந்த தீய குணம் மட்டும் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை, மாறாக மற்ற எல்லா தீய குணமும் அவர்கிட்ட என்ன செய்யும், சேர்ந்தே வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள். பொறாமைப்படுபவர்கள் தாம் அவரை பொறாமைப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் மீது பொறாமைப்படுவது மட்டும் அல்லாமல் முதலில் என்ன செய்கிறாரு, அவரை பற்றி ஒரு வெறுப்பை உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, நினைக்க ஆரம்பிச்சிடறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, பொறாமை கொள்வது மட்டுமல்ல, என்னைக்கு ஒரு மனிதனிடத்துல பொறாமை என்ற குணம் வந்து விடுமோ அவருடைய உள்ளத்துல அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி அவரை பற்றி தீய எண்ணமாக தான் அவர் நடப்பார். வெறுப்புக்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து அவரை பற்றி வெறுப்புக்கள் தான் அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. இன்னைக்கு கண்கூடாக பெருமக்களை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, வெறுப்பு மட்டும் இல்லை, யாரையெல்லாம் இவர் பார்க்கின்றாரோ நட்பு தோழராக, யாரையெல்லாம்
நாம பார்க்கிறோமோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இவரை பற்றிய அந்த பொறாமையான குணத்தை தான் நம்ம வெளிப்படுத்துவோம். இதுதான் பொறாமையினுடைய அந்த விபரீதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். எனவே தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அவனை தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற சூறாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், இய்யாக்கும் அல் ஹஸது, பொறாமை இருக்குது எப்படிப்பட்ட அது கெடுதியான ஒரு ஆயுதம் என்று சொன்னால், ஃபைனல் ஹஸத தாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன்னா, விறகை நெருப்பு எரித்து தின்றுவதை போல். ஒரு விறகு இருக்குது, விறகு நெருப்புல போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு அந்த விறகு அப்படியே கரிச்சிடும். அதே போன்று ஒரு மனிதன் பொறாமை கொள்ள ஆசைப்பட்டு விட்டோம், ஒரு மனிதரை கெட்ட எண்ணத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெருமக்களே, அவர் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருவான், நெருப்பு எப்படி அந்த விறகை கசிக்குமோ அதே போன்ற எல்லா அமல்களையுமே என்ன செஞ்சிடும், அவருடைய நல்ல அமல் என்னென்ன விஷயங்கள் இருக்கட்டும் அனைத்தையும் கருக்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். குர்ஆனினுடைய நெடுவில நம்ம பார்த்தோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் அழகாக பேசும். அவர் வாப்பா என்ன செய்வாரு, அந்த பிள்ளைகிட்ட மட்டும்தான் பிரியமா இருப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மட்டும்தான் பிரியமா இருப்பார், எல்லா பிள்ளைகிட்டும் இருப்பார், ஒருபடி அதிகமாக. வரலாறுகள்ல குர்ஆன் பேசும், பொறாமையில என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற சகோதரர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் விவரிக்கும், கிணத்துல தூக்கி போட்டாங்க. பாருங்க, தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் கூட பொறாமை ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகின்றான். கடைசி நேரத்துல நிகழ்வு என்ன ஆயிடுச்சு, முடிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பிள்ளையை கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த பிள்ளை ஒரு நாட்டினுடைய அரசராக ஆனார். குர்ஆன் சொல்லுது, எந்த சகோதரர்கள் எல்லாம் தன்னுடைய தம்பி என்ன செஞ்சாங்க தூக்கி கிணத்துல போட்டாங்களோ அவங்க ஒரு நேர சோத்துக்கு வழி இல்லாம என்ன செஞ்சாங்க, அரசரை பார்க்க வர்றாங்க. இங்க இந்த நாட்டினுடைய அரசர் ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா சிம்மாசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறார், யூசுப் நபி உட்கார்ந்துருக்கிறார். அல்லல்ல இவரத்துல நம்ம கிணத்துல தூக்கி போட்டோம், இங்க வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி குர்ஆன் கூறும். அந்த எந்த கடுகு எண்ணம் கூட அவருடைய உள்ளத்தில் இல்லை. தன்னுடைய சகோதரர்கள் தன்னை கிணத்தில் தூக்கி போட்டாலும் கூட அவர்களை அரவணைத்தார்கள். இதுதான் மார்க்கம் என்பதை பெருமக்களே, இஸ்லாத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் சொல்கின்றான் என்பதை உலக மக்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக விவரிக்கின்றது. ஆக பெருமக்களே, பொறாமை ஹஸத் என்பது இன்றைக்கு பரவலாக உள்ளத்தில் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பொறாமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட அமல்கள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மார்க்க சம்பந்தப்பட்ட அமல்கள் என்ன, தொழுகை இருக்குது, வணக்க வழிபாடுகள் இருக்குது, இது மட்டுமல்ல இதர காரியங்கள், உலகளாவியான காரியங்கள், குடும்பவியலான காரியங்கள் அனைத்தும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அழிக்கப்பட்டுவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே அழகாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு எல்லா விடயங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளிலே விடாமல் தொழக்கூடியவர்கள், விட்டு தொழக்கூடியவர், அறவே பள்ளியின் பக்கம் தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களுக்கும் இன்றைக்கு முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால் அந்த பொறாமை என்ற தீய குணத்தில் தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீய குணம் நம்மை மார்க்கத்தை விட்டு என்ன செய்யும், தூரமாக்கி விடும் என்பதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பொறாமையை விட்டு பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.